ஒரு நாள் என்னுடைய கசினோட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சில சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு. நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கணக்கா? அந்த மாதிரி சில சிம்பிளான கொஸ்டின்ஸ், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாரு. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ வாட் ஐ தாட் வாஸ், வை டோன்ட் வி மேக் அ வீடியோ ஆன் இட் இன் சச் அ வே, இந்த வீடியோ முடியும் போது பீப்புளுக்கு they should know what is stocks if they are investing in stocks, what is mutual funds if they are investing in mutual funds, and உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும். So we are gonna cover all this in this video. So let's begin. So introல சொன்ன எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? So let's start with the first question. ஸ்டாக்னா என்னது பிரதர்? இதோட கண்டினியூட்டில நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். ஸ்டாக்னா என்னது பிரதர்? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வந்து போகலாம். ஓகேவா? நீங்க எந்த ஸ்டாக்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் எடுங்க. ஓகே, இப்போ நான் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, லெட்ஸ் சே இன்ஃபோசிஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்ல விப்ரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே நான் ஒரு ஷேர் வாங்குறேன் இன்ஃபோசிஸ்ல, ஆர் லெட்ஸ் சே நான் ஒரு ஷேர் வாங்குறேன் விப்ரோல. வாட் டஸ் தட் மீன் பிரதர்? ஓகே, விச் மீன்ஸ் தமிழ்ல சொல்லலாமா, எனக்கு ஒரு பங்கு இருக்கு இன்ஃபோசிஸ்ல. கரெக்டா? எனக்கு ஒரு பங்கு இருக்கு விப்ரோல. கரெக்டா? அதுக்கு தானே ஸ்டாக் மார்க்கெட்டை தமிழ்ல பங்கு சந்தைன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஓகே, எனக்கு ஒரு பங்கு இருக்கு. ஓகே, ஒரே ஒரு ட்ரைலிங் கொஸ்டின் நான் கேட்கறேன். இப்போ எனக்கு இன்ஃபோசிஸ்ல ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஆர் நான் விப்ரோல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா எனக்கு ஒரு பங்கு இருக்கு விப்ரோல. இப்போ எனக்கு சொல்லுங்க, இன்ஃபோசிஸ் தன்னுடைய பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, இன்ஃபோசிஸ் நல்ல ரெவென்யூ மேக் பண்ணி நல்ல ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணா அவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா? எஸ் ஆகும். ஓகே, விப்ரோ? எஸ், டெஃபினட்டா ஆகும். ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆகிய எனக்கு பெனிஃபிட் இருக்குமா? கண்டிப்பா. நீ ஒரு ஷேர் வாங்கியிருப்ப, லெட்ஸ் சே ஒரு 1000 rupeesக்கு, அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அது 1500 ஆச்சுன்னா டெஃபினட்டா உனக்கு 500 rupees ப்ராஃபிட் தானே. சூப்பர். ஓகே, லெட்ஸ் சே ஹைபோதெட்டிக்கலி இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க ரெவன்யூ ஒழுங்கா வரல, ப்ராஃபிட் ஒழுங்கா வரல, அவங்க ஷேர் பிரைஸ் கீழே போகுது. இப்போ எனக்கு அதால பெனிஃபிட் வருமா லாஸ் வருமா? இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ, விச் மீன்ஸ் எனக்கு கண்டிப்பா ஐ வுட் ஹவ் மேட் லாஸ். 1000 rupeesல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இப்போ அது 800 rupees ஆயிடுச்சு, இப்போ அது 700 rupees ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? கண்டிப்பா ஒன்று புரிஞ்சிருக்கணும். அதாவது இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் கேன் பி ரிஸ்கி இஃப் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ். XYZ, லெட்ஸ் சே இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு இந்த கம்பெனி என்ன பண்ணுது எதுவும் தெரியாது, எல்லாரும் சொன்னாங்க, ஹர்ட் மென்டாலிட்டியில நானும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். தென் யூ ஆர் அட் அ ராங் பிளேஸ். ஸ்டாக் இன்வெஸ்டிங் கேன் பி ரிஸ்கி இஃப் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ். கரெக்டா? அந்த ஸ்டாக் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் லாஸ் மேக் பண்ணுவேன், அந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஐ வில் மேக் ப்ராஃபிட். ஓகேவா? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோடைய மென்டாலிட்டி புரிஞ்சிருச்சுல. ஸ்டாக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் செக்டர். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டில் மோர். ஓகேவா? லெட்ஸ் சே mutual funds are nothing but basket of stocks. A, B, C, D எல்லாம் ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. basket of stocks. புரிஞ்சதா? சிம்பிளா சொன்னேன். இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல. இப்போ நான் இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன், விப்ரோல இன்வெஸ்ட் பண்ணா இன்ஃபோசிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் விப்ரோல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னா எந்த XYZ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா then you are investing in a group of stocks. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? This is managed by professionals. ப்ரொஃபஷனல் பீப்புள் இதை மேனேஜ் பண்றாங்க. அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, தட்ஸ் இட். உங்க மணி யார் மேனேஜ் பண்றா? ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் மேனேஜ் பண்றாங்க. ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் மேனேஜ் பண்றாங்கன்னா என்ன மேனேஜ் பண்றாங்க? நீங்க இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன இருக்கணும்? ABC ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது C ஸ்டாக் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ அவங்க அதை தூக்கணும். B ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதோடைய அதை நிறைய அவங்க அக்யூமுலேட் பண்ணணும், நிறைய தான் வாங்கணும். A ஸ்டாக் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதை எடுத்துட்டு இன்னொரு ஒரு நல்ல வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் அவங்க இன்சர்ட் பண்ணணும். This is called managing. Are you doing anything? Nothing. Every month you are just investing in mutual funds and professional people are managing it. Now அதே end point-க்கு நான் வரேன். Whether it is risky? No. Infosys ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எனக்கு லாஸ் ஆயிருக்கும், விப்ரோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எனக்கு லாஸ் ஆயிருக்கும். இங்க C ஸ்டாக் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நோ,
என் ப்ராஃபிட் இஸ் பேலன்ஸ்ட் அவுட் இன் ஏ அண்ட் பி, ரைட்டா? இன்னும் மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் எதுக்கு இருக்காங்க? தே வில் see your mutual fund whether any stocks are there or any gold கூட சில ஸ்டப்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு எதை போட்டா உங்க மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்? அண்ட் லாஸ்ட் வீடியோல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தின சில ஹிடன் ஃபேக்டர்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க அதை வாட்ச் அவுட் பண்ணலாம். அண்ட் அந்த வீடியோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்க ஹிடன் சார்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பத்தி நான் கவர் பண்ணிருப்பேன். நீங்க அதை பத்தி பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ரிஸ்கி. ஓகே, சரி, ஓகே. ஸ்டாக்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிட்டு இருக்கும் பை நவ். பட் ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காம என்னால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ let me give you an example. ஓகே, நல்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே நான் வந்துட்டு எம்ஆர்எஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். லாங் பேக் பிஃபோர் பிரதர், எம்ஆர்எஃப் வந்து 1000 rupees இருக்கும் போது நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா கரண்ட் எம்ஆர்எஃப் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1,40,000. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் சே 1000 rupees இருக்கும்போது நான் ஒரு 10,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணேன் எம்ஆர்எஃப்ல. ஓகேவா? இப்போ அந்த 1000 rupees இருக்கும்போது நான் எம்ஆர்எஃப் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ அது 1,40,000 ஆயிடுச்சா? இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய கொஞ்சம் நிலைமையை நினைச்சு பாருங்க. ஐ எம் இன் ஹியூஜ் ப்ராஃபிட்லாம் இல்லை, ஹியூஜ் ப்ராஃபிட். கரெக்டா? ஏன்னா எம்ஆர்எஃப் ஷேர் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ரைட்? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். ஓகே, வோடாஃபோன் ஐடியான்ட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. அது வந்து ஒரு 100 rupees 110 rupees இருக்கும் போது நான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண அதே 10,000 தான். இப்போ அதோடைய ஷேர் பிரைஸ் வந்து 6 rupees. நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண 100 rupees 110 rupees இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ அது 6 rupees தான். இப்போ நான் லாஸ்ல இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, நான் ஹியூஜ் லாஸ்ல இருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் அபவுட் த எம்ஆர்எஃப் கேஸ்? எம்ஆர்எஃப்ல ஐ வாஸ் இன் ஹியூஜ் ப்ராஃபிட். வோடாஃபோன் ஐடியால ஐ வாஸ் இன் ஹியூஜ் லாஸ். நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்? எஸ், இஃப் யூ ஆர் இன் த ராங் பிளேஸ் தென் your loss is inevitable, brother. So உங்களுடைய chances of failure இருக்குல்ல, அது வந்து eventually ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிகாஸ் நீங்க எந்த பேசிஸ்ல நீங்க ஸ்டாக்கை சூஸ் பண்றீங்கன்னு இருக்கு. டசன்ட் மீன் தட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஐ டூ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், ரைட்? ஸோ ஐம் நாட் டெல்லிங் தட் யூ ஷுடன்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ். ஸோ எந்த ஃபேக்டர்ஸை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க ஸ்டாக்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நாலேஜ், கொஞ்சம் டைம் போக போக யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் வித் யோர் நாலேஜ். ஓகேவா? பட் பிகினர்ஸா இருந்தா this is not the exact place you go and dive in, correct? Okay, mutual fund ஒரு real life example கொடுக்கட்டுமா? இதே சினாரியோல எடுத்துக்கோங்க. let's say mutual fundல அதே 10,000 இருந்துச்சுல. what if I have invested in mutual fund? let's say mutual fund என்னது பிரதர்? நான் என்ன சொல்லியிருந்தேன்? basket of stocks ன்னு சொல்லியிருந்தேன். basket of stocks. what stocks? let's say IT mutual fundல நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ ஸ்டாக்ஸ் என்னது பிரதர்? பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ்னா அந்த ஸ்டாக்ஸ்ல என்ன இருக்கணும்? கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்னா பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னேன். நீ ஐடியை சூஸ் பண்ணிருக்க, அப்பனா ஐடி ஸ்டாக்ஸ் தானே இருக்கும். கண்டிப்பா இன்ஃபோசிஸ் இருக்கும், விப்ரோ இருக்கும், ஹெச்சிஎல் இருக்கும், டிசிஎஸ் இருக்கும், பிளாப்லாப்லான்னு இருக்கும், ரைட்? whatever it is. இப்போ லெட்ஸ் சே ஹெச்சிஎல் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல பிரதர். வோடாஃபோன் ஐடியா இருந்துச்சுல, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஹைப்போதெட்டிக்கலி சும்மா தான் சொல்றேன். ஹெச்சிஎல் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் வோடாஃபோன் ஐடியால இன்வெஸ்ட் பண்ணி 10,000 ஹியூஜ் லாஸ் ஆச்சு. பட் ஹெச்எல் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அவங்க இந்த இடத்துல எனக்கு ஏதாச்சும் அவ்வளவு பெரிய லாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் திஸ் அதர் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, தட் வுட் ஹவ் பேலன்ஸ்ட் இட் அவுட். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு அவ்வளோ பெரிய லாஸ் எனக்கு தெரிய கூட வராது. சிம்பிளா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்ட கேட்டா தெரியும். அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இயர் ஆன் இயர் 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதான்னு கேட்டா எஸ் இட் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னா நான் கொஞ்சம் பயஸ்ட் ஆன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா சம்டைம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு நான் ஸ்டாக்ஸ்ல நானே இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் லெட்ஸ் புட் இட் அவுட் அ ஸ்மால் கம்பேரிசன் டேபிள் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ கிளியரா தெரிஞ்சிடும் நான் என்னத்தை தான் சொல்ல ட்ரை பண்றேன். நான் எந்த பக்கமும் பயஸ்டாலாம் கிடையாது. நானே பர்சனலி 60% வரைக்கும் ஸ்டாக்ஸ்லயும் அண்ட் ரிமைனிங் 40% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவ் யூ சி, ரைட்? நீங்க எந்த பெர்சன்டேஜ்ல அப்லோட் பண்றீங்க? இல்ல ஃபுல் 100% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதவங்களும் இருக்காங்க, ஃபுல்லி ஆன் ஸ்டாக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல். அண்ட் நம்ம இப்ப கம்பேரிசன்ஸ்க்கு போல அண்ட் தென் ஐ கெஸ் இவென்ச்சுவலி அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ யூ வில் கெட் டு நோ which is better for you, because that is the final point which I need to cover. Correct? Okay, let me proceed. So okay, let me put up with the comparison table. Stocks க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் நம்ம சொன்ன மாதிரி குவிக் இது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஐ நோ என்னால உங்ககிட்ட பேச முடியாது, பட்
ஐ கேன் மேட்ச் த வைப். ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப் யார்கிட்ட பிரதர் இருக்கு? லைக் இன்ஃபோசிஸ்ல நான் ஒரு ஷேர் ஓன் பண்றேன், ஸோ ஐ ஹேவ் த ஓனர்ஷிப். ஸோ என்கிட்ட ஓனர்ஷிப்ல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேர் என் கசன் கேட்ட கொஸ்டினும் இதோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கு. நான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ ஓகே, ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு நீங்க வந்து இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்க, 2 ஷேர் வாங்குறீங்க. ஸோ ஷேர்ஸ்ல வர மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூனிட்ஸ்ல வரும். இப்போ நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட 10 யூனிட்ஸ் இருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லன்னு சொல்லுவாங்க. இதே ஸ்டாக்ஸ்ல நான் இன்ஃபோசிஸ்ல வச்சிருக்கேன், என்கிட்ட 10 ஷேர்ஸ் இருக்கு இன்ஃபோசிஸ்லன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸே எடுத்துக்கலாம். ஸோ ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், என்கிட்ட 10 யூனிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட 10 யூனிட்ஸ் ஆஃப் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. ஆனா அந்த ஐடி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன இருக்கு? இன்ஃபோசிஸ் இருந்தது, விப்ரோ இருந்தது, ஹெச்சிஎல் இருந்தது, டிசிஎஸ் இருந்தது. பட் அந்த ஸ்டாக்ஸை நான் ஓன் பண்ணல பிரதர். மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஸ்டாக்ஸை ஓன் பண்றாங்க. நான் மியூச்சுவல் ஃபண்டுடைய யூனிட்ஸை தான் நான் ஓன் பண்றேன். ஓகே, இது கம்பேரிசனோட கொஞ்சம் வெளியே வருது, பட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஒன். ஸோ யூ டோன்ட் ஓன் எனி ஸ்டாக்ஸ், யூ மியூச்சுவல் ஃபண்ட் ஓன்ஸ் த ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய யூனிட்ஸை தான் நான் ஓன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஓனர்ஷிப் என் கையில் இருக்கா? இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் பீப்புள் கிட்ட இருக்கு. ஓகே, ரிஸ்க். வாட் அபவுட் தி ரிஸ்க்? இங்க பொட்டன்ஷியலி ஹை, இங்க மாடரேட் டு லோ. ஓகேவா? மாடரேட்ல இருந்து லோ வரைக்கும் சொல்லலாம், லோவே சொல்லலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஸ்டாண்டர்டா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். திஸ் ஒன் ஓகே, ரிட்டர்ன்ஸ். ரிஸ்க் எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும் பிரதர். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிட்டர்ன்ஸ் இங்க பொட்டன்ஷியலி ஹை. ஓகே, இங்க சேம், யூ ஹேவ் அ மாடரேட் ரிட்டர்ன். And in some places you get more than average also. Okay, it depends on the mutual fund which you are choosing. And knowledge brother, stocks la irukkum, you need to know. நான் ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூ கேன் வாட்ச் இட் அவுட். ஓகே, ஸோ நாலேஜ் இதுல வந்து அதிகமா இருக்கணும், அப்பதான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். தென் there is no need la knowledge இல்லாம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா then you are gambling, you are not investing, and I don't encourage gambling. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவ்வளோ நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டு பி ஹானஸ்ட், மாடரேட்னு சொல்லலாமா? ஓகே, கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாக்ஸ்ல கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்க கையில கிடையாது. ரைட்டா? அவங்க என்ன பண்றாங்க, எதுல ஹை வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க, அது எல்லாமே தே ஹேவ் தேர் கண்ட்ரோல். இன் ஸ்டாக்ஸ் யூ ஹேவ் த கண்ட்ரோல். ஸோ த ஃபைனல் கொஸ்டின் டு எண்ட் திஸ் வீடியோ, which one should you choose, stocks or mutual funds? So let me give you the answer. First of all, there is no specific criteria to say that நீங்க ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஸ்டாக்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட் பண்றேன். வாட் அபவுட் யூ? நீங்க எப்படி அதை டிசைட் பண்றது? சி, சிம்பிள்ங்க. If you are someone who are just beginning, okay, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா I definitely believe that you will be one among the finest investor. என்ன மாதிரி என் வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுடைய நாலேஜ் பொட்டன்ஷியலி எங்கேயோ போகும், எக்ஸ்பெனென்ஷியலி எங்கேயோ போகும். ஐ கேன் கேரண்டி யூ, பிகாஸ் ஹூ வாட்சஸ் தீஸ் டைப் ஆஃப் வீடியோஸ் பிரதர்? ஐ டோன்ட் நோ, பீப்புள் ஃபைண்ட் இட் போரிங், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஹூ இந்த மொமெண்ட், இந்த டைம் வரைக்கும், ஹவு மெனி ஆஃப் யூ திங்க் பீப்புள் ஸ்டார்ட்ல பார்த்தவங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு நான் எழுதி தரேன். நோ, ரிட்டென்ஷன் won't be there. But if you are watching it, எந்த டோபமைன் ஹிட்டும் இல்லாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, so I can clearly see that you are gonna exponentially grow in this investing field. Okay, so if you are someone starting out, mutual funds la you have to start. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் டைம் ஆகணும். தென் so slowly you have to learn how to invest in stocks as well, because அங்க ரிட்டர்ன்ஸ் potentially higher இருக்கும் if you are young. So and then slowly ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டுத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். சில மித்ஸ் வேற இருக்கு when it comes to stocks and mutual funds. Let me break all those myths as well. சிலர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வெறும் பிகினர்ஸுக்கு தான். டெஃபினட்டா இருக்காங்க சிலர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வெறும் பிகினர்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. Who said no? Many professional people do invest in mutual funds. SIP-ல கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் வரும் பிரதர். யார் சொன்ன கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் வரும்? கோவிட்ல போய் பாருங்க. There is no such thing called guaranteed returns in stock market brother. Okay, there are some years, on a simple solana, I guess 2023, if I'm not wrong, 2023 to 24, Nifty had given you more than 20 plus or 30% returns, if I'm not wrong. And ஒரு myth வேற இருக்கு, அதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர் பிகாஸ் அதுல தான் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு. No such thing brother. There are certain mutual funds which outperform stocks. Okay, by now
உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, ஸ்டாக்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன, நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும். I hope you would have understood everything. And let me end this video with the finest quote I ever know. அதாவது, investment in yourself is by far the best investment you can make. So start investing. With that, signing off from you.